கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அசிங்கப்பட்டு விளைய வைக்கிறான் அவர்களை ரசிக்காதே முன்னுகின்ற உலகினை உற்பத்தி செய்யும் உழவர்களை நசுக்காதே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் இங்கே டிபிசி நேரடி கொண்டு நிலையங்கள் திறக்கப்படுகிறது. பின்னாடி வாங்க, அஞ்சுங்க, ஏங்க கூட்டமா இருக்குங்க. எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க. ஏன்னா நம்முடைய ஆர்ப்பாட்டம் வந்து சிறப்பாக இருக்கணும்னு சொன்னா நம்முடைய ஒத்துழைப்பு மிக அவசியம். முன்னாடி பின்னாடி வளர்கவே உள்ளவர் பேரியக்கம் வளர்கவே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் உழவர்களுக்கான ஆர்ப்பாட்டம் இது. எல்லுக்கான பணத்தினை உடனே வழங்கு. நசுக்காதே விவசாயிகளை நசுக்காதே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் உள்ளவர் நலனுக்கான ஆர்ப்பாட்டம் விவசாயிகள் விளைவித்த நெல்லுக்கான தொகையினை இதுவரை வழங்கவில்லை. வியாபாரிகள் வாங்கி சென்ற நெல்லுக்கான தொகையினை வழங்கவில்லை. தமிழக அரசு நெல்லுக்கான ஒரு வருட காலமாக நீட்டிப்பு செய்திடு. 6 மாத காலத்தினை ஒரு வருடமாக கால நீட்டிப்பு செய்திடு. அரசு விவசாயி எங்களுக்கு விடியலையே நெல்லு போட்ட எங்களுக்கு பணம் இன்னும் வழங்கலையே. காலையில எழுந்தவுடன் கடன் கேட்கிறான். காலையிலே எழுந்தவுடன் கடன் கேட்கிறான். வாங்கின கடனை கட்ட முடியல.
உன் கண்ணுக்கு தெரியலையா? கண்ணுக்கு தெரியலையா? நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. மாவட்ட நிர்வாகமே, மாவட்ட நிர்வாகமே, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. முதல் செய்திட்ட நெல்லுக்கான பணத்தினை உண்ணுகின்ற உணவினை உற்பத்தி செய்ய நீங்களே சோத்தை கை வைக்க முடியும். இப்படி வீடு ஓடாப்ப இந்த விவசாயத்துக்கு உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை பணிபுரிகின்ற மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட மற்றும் இருக்கின்ற அனைத்து விவசாய அதிகாரி அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டுமே தவிர இப்படி அந்த விவசாயியை வேதனைப்படுத்தக்கூடாது. அதே போல இந்த விவசாய கூட அந்த அரசாங்கத்துக்கு காது இருக்குதான்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் பலன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விவசாயிக்கு உழைப்பு இருக்கு, ஆனா பலன் இல்லை என்பது நமது ஐயா பல முறை கூறியும் அவருக்கு வெயில் பெஞ்சாலும் பாதிக்குது, மழை அடிச்சாலும் பாதிக்குது. யார் பாதிக்கிறாங்க? விவசாயிங்க தான் பாதிக்கிறாங்க. மத்த அரசாங்கம் யாருன்னா பாதிக்கிறாங்களா? ஐயோ மழை வந்துடுச்சு போய் கொடை பிடிச்சிட்டு போனா நிலத்துல கொடை பிடிக்க முடியுமா? இல்லதான் மழை நிறுத்ததான் முடியுமா? ஆனா அரசாங்கம் அதை கண்ணு கொடுத்து பாக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஐயா பல முறை சொல்றாரு, சின்ன ஐயாவும் அவருடைய கொள்கையை தொலைநோக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்கு. ஆனா அந்த அரசாங்கத்துக்கு கண்ணு இன்னும் அந்த பணத்தை கொடுக்கலங்க. உங்க கிட்ட நாங்க இலவசமா கேட்கிறோம், இல்ல உங்ககிட்ட நாங்க பணம் பிச்சையா கேட்கிறோம். எங்களோட உரிமையை கொடுங்க, எங்களோட விவசாயம் நெல்லை போட்டு நெல்லுக்கான பணத்தை கொடுங்க தான் உங்ககிட்ட கேட்கிறோம். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எங்க அன்புமணியான தலைமையில நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் வெளியே வந்து 2 நாள் தான், இது சும்மா சாம்பிள் தான். அந்த மாதிரி சொல்றாரு, இது சாம்பிள் தான் உங்களுக்கு. இதை நீங்க உடனடியாக பணம் செலுத்தவில்லை என்றால் பெரிய போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என்று விடைபெறுகிறேன். நன்றி. 365 நாள். ஆனா வேடிக்கையாக இருக்கிறது இங்க கேட்கும்போது 6 மாத காலம் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் அதாவது 6 மாத காலம் அந்த கால அவகாசம் என்பது இது என்ன இந்த மாவட்டத்தில் ஒரு வித்தியாசமான தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு வித்தியாசமான சட்டம் இங்கே நடைமுறையில் இருக்கிறது என்பது மிக வேடிக்கையாக இருக்கிறது. ஆகவே அதற்கு உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இதுக்கு தீர்வு காணும். உடனடியாக அதற்கு அடுத்தபடியாக போர்கால அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், பருவகால மாற்றத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய கனமழை பல மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற பல மாவட்டங்களில் நேற்றைய செய்தி பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் பல ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகளும் அதாவது மல்லாட்டா, மணிலா போன்ற எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னாக்கா மழையில் நனைந்து முளைத்து போவது, அடித்து செல்வது, இப்படி வீணாகி கொண்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்தினுடைய வேலை என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கிற மாவட்டம். விவசாயத்தை தவிர இங்க வேற எந்த தொழிலும் கிடையாது. அப்போ இந்த வேளாண் தொழிலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தானே இந்த மாவட்ட நிர்வாகம். இதை தவிர மாவட்ட ஆட்சியருக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஒவ்வொரு மாதமும் மாவட்ட ஆட்சியர் வேளாண்மை விவசாயிகளுடைய குறை தீர்க்க நாட்கள் நடக்குது.
அதுல இந்த குறைய சொல்றாங்க. அதை நிவர்த்தி பண்ணாம இந்த மாவட்ட ஆட்சியருக்கு என்ன வேலை இருக்கு? எதுக்கு இத்தனை துறைகள்? இப்போ நான் கேக்குறேன், நெல்லு கொள்முதல் பண்ணிக்கிட்டு 2 மாசம் ஒன்னும் காசு கொடுக்கல. இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை செய்யறவங்க, இந்த அரசு ஊழியர்கள், மற்ற எல்லா நிர்வாகத்தில் இருக்கிற அரசு ஊழியர்களுக்கும் ஒரு நாள் சம்பளம் லேட் ஆகினா நீங்க கவனம் இருப்பீங்களா? ஏன்னா உங்களுக்கு மாதிரி விவசாயிகளுக்கு டிஏ பிஏ இன்கிரிமெண்ட் இதெல்லாம் ஏதாவது இந்த விவசாயி இருக்கா? ராத்திரி பகலா பண்டாட்டி பிள்ளைகளோட பாம்பு கடிச்சா இல்ல, மின்னல் தாக்கி இருந்தா இல்ல, இரவும் பகலும் உழைச்சி அந்த நெல் மணிகளை கொண்டு நீங்க உட்கார்ந்த இடத்துல ஏசி ரூம்ல சாப்பிடறதுக்காக உங்களுக்கு போடுறாங்க. காலையில எடுத்து எழுந்து அதை சாப்பிடுறீங்கள, அப்ப கூட இந்த உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளை பத்தி உங்களுக்கு ஒரே கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்குமா இருக்காதா? இதுல வேற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய வலதுகரமா இருக்கிறாராம் இங்க இருக்கிற அமைச்சர் ஏவா வேலு. நீ என்ன இந்த விவசாயிகளுடைய நிலைமை இந்த பரிதாபம், அப்புறம் எங்க போய் தமிழ்நாட்டில் நீ கிழிக்க போற? என்னத்தை கிழிக்க போற நீ? உன் தொழில என்ன? எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சு இங்க இருக்கிற மத்த எல்லா அரசியல் கட்சிகள் இருக்கிற பிரமுகர் எல்லாம் விலைக்கு வாங்கி இந்த மாவட்டத்தை உன்னுடைய ராஜ்யம் மாதிரி காட்டிக்கிறது தான். எந்த மாவட்டத்திலுமே நடக்காத ஒரு கொடுமை. இங்க இருந்த விவசாயிகள் 6 பேர் மேல குண்டாசு போட்டு உள்ள தொழில் தான் உன்னுடைய சாதனை. அதுல வேற ஒரு மாலை கட்டிக்கிட்டு ஏறு ஓட்டுற மாதிரி ஒரு காட்சி எடுத்து மக்களை ஏமாத்துறது. இவர் விவசாயம். உன் தொழில் என்ன? நீ கண்டக்டரா இருந்தது, நீ எப்படி இருந்து எப்படி வந்தன்றதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியாதா? பப்புனு வேஷம் கட்டினதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியாதா? சொல்லு பார்க்கலாம். வெக்கமா இல்ல? அதனால இப்ப பாத்தீங்கன்னாக்கா விவசாயிகள், நேற்று நான் வரும்போது இந்த மாவட்டத்தில் பார்த்துட்டு வரேன், உற்பத்தி செய்து கொடுத்த கொள்முதல் ஏதாவது செய்த நெல்லுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் பணம் வரல. நேற்று இப்ப புதுசா நட்ட நெல் பயிர்கள் பூரா பார்த்தீங்கன்னா மழை தண்ணீர்ல முழுசா அப்படியே மிதந்துகிட்டு இருக்கு. அறுவடை செய்யக்கூடிய நெல்கள்லாம் அறுவடை செய்ய முடியாம அப்படியே இருக்கு. என்ன கொடுமை! இந்த விவசாயி எப்படி வாழ முடியும்? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல. கூட்டுறவு வங்கியில் வாங்கின கடனுக்கு அவன் ஒரு பக்கம் தொந்தரவு. இந்த பருவம் என்பது பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள் பூராமே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிச்சு எல்லாம் பாஸ் பண்ணிருக்கிறாங்க. அவனை கொண்டு போய் கல்லூரிகள்ல சேர்த்துறதுக்கு அவங்ககிட்ட பணம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை இருந்துகிட்டு இருக்குது. இதை மாவட்ட நிர்வாகம் இதை கருத்தில் கொள்ள வேண்டாமா? எனக்கு முன்ன பேசுறவங்க சொன்னாங்க, நாங்க இது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தான், முன்னெச்சரிக்கை. உடனடியாக ஒரு வாரத்திற்குள் இந்த பணம் பட்டடா பண்ண வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்த கட்ட போராட்டம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. இந்த மாவட்ட நிர்வாகம் செயல்பட முடியாது. மருத்துவர் ஐயா சின்னையாவுடைய அனுமதியோடு இந்த போராட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கமும் இணைந்து சந்திக்கும். அதனுடைய விளைவு வேறு மாதிரியா இருக்கும். எங்களுடைய கடந்த கால போராட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் அதிகமா இதை பத்தி எல்லாம் பேச விரும்பல. ஆகவே உடனடியாக இந்த விவசாயிகளுக்கு பட்டடா பண்ணணும். பணத்தை கூட்டுறவு வங்கிகள்ல இனிமேல் வாங்கிய கடன் 1 வருஷத்துக்கு தான் நீங்க அவங்க கிட்ட திருப்பி கேட்கணும். இப்போ ஒரு சட்டம் நீங்களே சட்டமன்றத்தில் கொண்டாந்தீங்களே, கொடுத்த கடனை யாரையும் துன்புறுத்தி மன உளைச்சல் படுற மாதிரி யாரும் கடன் கேட்க கூடாது. அப்படி யாராவது கடன் கேட்டால் கடுமையான சட்டம் பாயும் அப்படின்னு துணை முதலமைச்சராகிற யார் அவரு? உதயநிதி. நெல்லு முட்டை பூரா அங்கங்க மழையில நனைஞ்சு வீணா வரத பாக்குறோம். இந்த ஒயின் ஷாப்பு கொண்டு வர பிராந்தி பாட்டில் எங்கேயாவது நனைஞ்சுங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஏன் அது நனையறது இல்லைன்னா கோடி கோடியா இன்னைக்கு போய் அவங்க வீட்டுக்கு சேர்ந்துக்கிட்டு இருக்குது. அதனால இதெல்லாம் நிறைய பேசணும்னா நம்ம பேசலாம். இன்னைக்கு நம்ம நோக்கம்
ஆட்சி தலைவருக்கும் அவர் நிர்ணயிச்சுட்டு போயிடணும். இதுவரை வழங்கப்படாமல் கால நீட்டிப்பு செய்து கொண்டிருக்கிற அந்த கொடுமையான நிலையை கண்டித்தும் மத்திய அரசால் GCCM என்ற நிறுவனம், அதாவது மத்திய அரசினுடைய அங்கீகாரத்தின் பேரில் கொள்முதல் செய்யப்படுகிற அந்த நெல்லை 242 கோடி ரூபாய்க்கு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து அதற்கான தொகையை வழங்கப்படாமல் 10 நாட்களுக்கு முன்பாக அந்த நிறுவனம் பூட்டியே விட்டது. ஆனால் அந்த மத்திய அரசு நிறுவனம் பூட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து இந்த நெல்லை வாங்கக்கூடிய அரசு, DPC என்கிற அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்காமல் வைத்திருக்கிறார்கள். ஆக விவசாயிகளுடைய நெல்லானது இந்த வெயிலிலும், பகலில வெயில், இரவில மழை, இப்படி இயற்கை சீற்றத்தால் விவசாயிகளுடைய நெல் அழியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைகளை எல்லாம் கண்டித்து நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு அரசாங்கமானது உடனடியாக 60-70 நாட்களுக்கு மேலாக கொள்முதல் செய்த அந்த நெல்லை பணத்தை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க வேண்டும். அதே போல NCCF என்ற நிறுவனம் அந்த நெல்லை 242 கோடி ரூபாய்க்கு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து அந்த பணத்தையும் வழங்காமல் வைத்திருக்கிறார்கள். ஆக அந்த நிறுவனமும் 10 நாட்களுக்கு மேலாக இழுத்து மூடிவிட்டார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. உடனடியாக DPC திறக்க வேண்டும். DPC கொள்முதல் செய்த நெல்லை, அதற்கான பணத்தை உடனடியாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். அந்த மத்திய அரசு நிறுவனம் 242 கோடி ரூபாய்க்கு கொள்முதல் செய்திருக்கிறார்கள். அந்த பணத்தையும் உடனடியாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக இதையெல்லாம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த கூட்டுறவு, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே பாரபட்சமாக கடன் வழங்குகிறார்கள். அதிமுக ஆட்சியில் வந்தால் அதிமுக காரர்களுக்கு கொடுக்கிறார்கள், திமுக ஆட்சி வந்தால் திமுக காரர்களுக்கு தருகிறார்கள். ஏனைய அரசியல் கட்சி தோழர்களுக்கு, விவசாயிகளுக்கு அந்த கடனை தகுதியுள்ள விவசாயிகளுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள். ஆகவே பாரபட்சம் இல்லாமல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலிருந்து விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லா மாவட்டங்களிலும் ஒரு வருட காலம் அந்த கடனுக்கு கால நீட்டிப்பு செய்வார்கள். ஆனால் இந்த மாவட்டத்தில் மட்டும் 6 மாத காலம். இது மற்ற மாவட்டங்களிலே இந்த நிலைமை கிடையாது. ஆகவே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில 6 மாத காலக்கெடுவை ஒரு வருடமாக மாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல செங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளர் அவருடைய மண்டியிலிருந்து ஈரமாக இருக்கக்கூடிய நெல்லை அரட்டை, காரிமங்கலம், அரட்டவாடி இந்த 2 DPCயில் ஈரத்தன்மை உள்ள அந்த நெல்லை தங்களுடைய ஆளுங்கட்சி என்ற பவரை பயன்படுத்தி அந்த ஈரப்பதம் உள்ள நெல்லை விற்று விடுகிறார்கள். இதற்கு அரசாங்கம் துறைபோய் கொண்டிருக்கிறது. இதை உடனடியாக அதை களைய வேண்டும். அந்த ஒன்றிய செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கலசப்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே நகைக்கடன் பெற்ற விவசாயிகளை 60க்கு மேற்பட்டவர்களுடைய சுமார் 300 பவுன் நகையை அந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியினுடைய செயலாளர் ஊழல் செய்து சுருட்டி இருக்கிறார். அவர் தலைமறைவாகவும் இருக்கிறார் என்று எண்ணுகிறோம். உடனடியாக அவரை கைது செய்து அவர் மீது நடவடிக்கை எடுத்து அந்த 300 பவுன் நகையையும் பாதிக்கப்பட்ட 60 விவசாயிகளுக்கு மீட்டு தர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்திலே மழை பாதிப்பு ஏற்பட்டு விவசாயிகள் பெரிய நஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு நஷ்டஈடை தந்திருக்கிறார்கள், மீதமுள்ளவர்களுக்கு நஷ்டஈடு தராமல் இருக்கிறது. ஆகவே நஷ்டஈடு வழங்கப்படாத அந்த விவசாயிகளுக்கும் மீண்டும் அந்த நஷ்டஈட்டை வழங்கி அந்த விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாவட்டத்திற்கு வருகை தந்தவர்கள் அத்தனை பேருமே இந்த அரசாங்கத்தை திட்டுவதற்கு பதிலாக இந்த மாவட்ட ஆட்சியரைத்தான் குறை சொல்லி இருக்கிறார்கள். காரணம், அந்த அளவிற்கு விவசாயிகள் மதிக்காமல் இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புலப்படுகிறது. ஆகவே இந்த மாவட்ட ஆட்சியரை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் திருத்திக் கொள்ள வேண்டும். திருந்தாவிட்டால் இந்த போராட்டத்தின் மூலமாக திருத்துவோம் என்று அவருக்கு எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இருக்கக்கூடிய இந்த பக்தர் அவர்கள் தேதியையும்
நேரத்தையும் குறிப்பிட சொல்லி இருக்கிறார்கள். முறையாக மருத்துவர் ஐயா அவர்களிடத்திலும் நம்முடைய தலைவர் அன்புமணி அவர்களிடத்திலும் தெரியப்படுத்தி பலாயிரக்கணக்கான உழவர்களை, பொதுமக்களை, வியாபாரிகளை, இந்த கட்சி தோழர்களை எல்லாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்னால் திரட்டி இந்த தேவையற்ற மாவட்ட ஆட்சியர் இந்த ஆட்சி நிறுவனத்திற்கு தேவையில்லை, ஆகவே இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை எங்களுடைய தலைமையிலே இழுத்து பூட்டுவோம், அப்படி பூட்டி எப்பேற்பட்ட வழக்கு வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளட்டும், நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்ற நேரத்தில் மாவட்ட ஆட்சியரை எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் என்று சொன்ன உடனே நம்முடைய தோழர்கள் எல்லாம் பபுன் என்று சொன்னார்கள், நடத்துனர் என்று சொன்னார்கள். அவர் செய்த தொழிலை இங்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஏவா வேலு நம்முடைய மேல்மா என்ற இடத்திலே அங்கே வந்த அந்த நிலத்தை அரசு அபகரிக்கிற அந்த திட்டத்தை முறியடிக்கின்ற வகையில் விவசாய நிலத்தை அந்த விற்பனை இடத்திற்கு எடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் போராட்டம் நடத்திய காரணத்தால் மேல்மால் பகுதியில் 6 பேரை குண்டர்கள் தடுப்பு காவல் சட்டத்திலே இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி குண்டர்கள் தடுப்பு காவல் சட்டத்திலே கைது செய்து அடைத்த கொடுமையெல்லாம் இந்த மண்ணிலே அரங்கேறியிருக்கிறது. ஆகவே ஏவா அவர்களே, நீ குண்டர் சட்டம் போட்டாலும் சரி, தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாலும் சரி, இதற்கெல்லாம் அஞ்சக்கூடியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலே 135 பேரை இந்த தமிழக அரசு ஒரே நேரத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் குண்டர்கள் தடுப்பு காவல் சட்டத்திலும் ஒரு இயக்கத்தை ஒடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில், அச்சுறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் கைது செய்தார்கள். அந்த கைது செய்யப்பட்டவர்களிலே நானும் ஒருவன். தஞ்சை மாவட்டத்திலே முதலாக குண்டர் சட்டத்தில் எங்களைத்தான் போட்டார்கள். இந்த 135 பேரில் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த எங்களைத்தான் 6 பேரை முதலில் குண்டர்கள் தடுப்பு காவல் சட்டத்திலே போட்டார்கள். நாங்கள் முதலிலே சிறையில் இருந்து வெளியே வந்தவர்களும் தமிழகத்திலேயே முதலாக தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த நாங்கள் தான் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் குண்டர்கள் தடுப்பு காவல் சட்டம் போட்டாலும் சரி, தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாலும் சரி, எங்களுடைய மாவீரன் அவர்களை 4 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே அடக்கியீர்கள். தேசிய பாதுகாப்பு என்ன சேவை உடைத்துவிட்டு மண்ணுக்கு இறங்குவதற்கு முன்னாக உடனடியாக இன்னொரு என்ன சேவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தீர்கள், சிறையில் அடைத்தீர்கள். அந்த சட்டத்தையும் உடைத்துவிட்டு வீடு திரும்புகிற போது மீண்டும் ஒரு முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தை 3வது முறையாக போட்டீர்கள். பிறகு அந்த சட்டத்தையும் உடைத்துவிட்டு வந்த பிறகு 4வது முறையாகவும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தீர்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒரு இயக்கத்தை ஒடுக்குவதற்காக தலைவர்களையும் தொண்டர்களையும் கைது செய்துவிட்டால் அஞ்சு விடுவார்கள் என்று நீங்கள் எண்ண வேண்டாம் என்று நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தகப்பனார் இந்த தமிழ்நாட்டிலே 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், கலைஞர் என்று போற்றப்பட்டவர், சூதின் மூலமாக முதலமைச்சராக வந்தவர். எங்களுடைய திருவாரூர் மண்ணை சார்ந்தவர் தான் உங்களுடைய தகப்பனார். அந்த தகப்பனார் எங்களுடைய என்ன செய்தார்கள் ஜெயலலிதா தெரியுமா? ஒரு பெண் அதை கூட பார்க்காமல் இந்த 5 முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த உங்களுடைய தகப்பனார் டாக்டர் கலைஞர் அவர்களை கைது செய்து சென்னை சிறைச்சாலையிலே ஒரு நாற்காலி கூட கிடைக்காமல் இந்த வாசலிலே உட்கார வைத்திருந்தார்கள். அன்றைக்கு உனக்கு துணைக்கு நின்றவர் உன்னுடைய சகோதரி கனிமொழி மட்டும்தான் என்னார்கள். ஆனால் கூட இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் அத்தனை பேருமே பயந்து கொண்டு இருந்தார்கள். அன்றைக்கு துணிவுடன் அன்றைக்கு உங்களுடைய சிறையில வந்து பார்த்தவர் சமூக போராளி டாக்டர் ஐயா அவர்கள் தான் வந்து பார்த்தார்கள். இதையெல்லாம் மறந்துவிட்டு எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களை கைது செய்கிறீர்களே, இது நியாயமா? இதை விட உங்களுடைய தகப்பனார் டாக்டர் கலைஞர் அவர்களை, அதாவது கடற்கரையிலே, மெரினா கடற்கரையிலே தலைவர்களுடைய பிணத்தை அடக்கம் செய்தது வரலாறு. அதே போல பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் எல்லோரையும் அந்த மண்ணிலே தான் வைத்தார்கள். ஆனால் அன்றைக்கு நாங்கள் ஒரு வழக்கு போட்டிருந்தோம். அந்த வழக்கின் மூலமாக அந்த உங்களுடைய தகப்பனாருடைய உடலை அந்த கடற்கரையில் வைக்க முடியாது என்று நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. அப்போது ஸ்டாலின் அவர்களே, யாரை கேட்டீர்கள்? எங்களுடைய தகப்பனார் பிணத்தை அந்த மெரினா கடற்கரையிலே அறிஞர் அண்ணாவிற்கு பக்கத்திலே வைக்க வேண்டும் என்று கெஞ்சியது யார்?
அதை விட்டு கொடுத்தது யார்? இதையெல்லாம் மறந்துவிட்டு ஏவா வேலு அவர்கள் இந்த மண்ணுக்காக போராடிய இந்த மேல்மார் பகுதியைச் சேர்ந்த 6 பேரை குண்டர்கள் சட்டத்தில் அடித்தீர்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கு இந்த மாவட்ட ஆட்சியர், திருவண்ணாமலையிலே ஆட்சி புரியக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விவசாயிகளை மதிக்கவில்லை, விவசாயிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார், விவசாயிகளை அடக்கிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் சொல்லுகிற கோரிக்கையை செவிமடுத்து கேட்காமல் இருந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்வதெல்லாம் விவசாயி சேற்றிலே காய்கள் காய்விக்கவில்லை என்றால் இந்த கலெக்டராக இருந்தாலும் சரி, ஏவா வேலாக இருந்தாலும் சரி, மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, உதயநிதி, இன்பநிதி, கனிமொழி, தயாநிதி, எந்த நிதியாக இருந்தாலும் பணத்தை வைத்து நீங்கள் சாப்பிட முடியாது. நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளைத்தான் உண்ண முடியும். அப்படிப்பட்ட உன்னதமான தொழிலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்னவென்றால் இந்த விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றாவிட்டால் இந்த மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு தேவையில்லை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எங்களுக்கு தேவையில்லை, இழுத்து பூட்டு போடுவோம் என்று எச்சரிக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, அறிவுரை சொல்லிவிடுங்கள் உங்களுடைய அமைச்சர் அவர்களுக்கு. 6 மாத காலம் நீ வேணும்னா எவ்வளவு சம்பளம் வேணாலும் வாங்கலாம், தலைவாணிக்கு பணத்தை வச்சுக்கலாம், மெத்தையில பணத்தை போட்டு படுத்திருக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம், சொகுசு கார்ல போகலாம், சொகுசு அறையில இருந்துக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம் பணம் இருந்தால். ஆனால் நாங்கள் உழைத்த அரிசியை கொடுத்தால்தான் நீங்கள் சோற்றிலே கை வைக்க முடியும். காய்கறியிலிருந்து, கத்தரிக்காயிலிருந்து, வெண்டைக்காயிலிருந்து, கொத்தரங்காயிலிருந்து, கீரையிலிருந்து, அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடியவன் இந்த வெயிலில் இருக்கக்கூடிய விவசாயி என்பதை நீங்கள் மறந்து விடாதே. அப்படிப்பட்ட தொழிலை நாங்கள் செய்கிறோம். ஒரு 6 மாத காலம் நாங்கள் எந்த பொருளையும் விளைய வைக்க மாட்டோம், அரிசியை விளைய வைக்க மாட்டோம், எண்ணெய் வித்துக்களை விளைய வைக்க மாட்டோம், காய்கறி கீரைகளை விளைவிக்க மாட்டோம் என்று போராட்டம் செய்துவிட்டால் நீங்கள் உண்ணுவதற்கு எந்த பொருளுமே கிடைக்காது. அதை விட என்னவென்றால் உன்னுடைய வேட்டி, சட்டை, பனியன், ஜட்டி, புடவை அனைத்தையும் நெய்து கொடுக்கக்கூடியவன் இந்த பருத்தியை உற்பத்தி செய்யக்கூடிய செய்யக்கூடிய நெல்லை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலே கொள்முதல் செய்து 60-70 நாட்களுக்கு மேலாக இன்னும் பட்டுவாடா செய்யவில்லை, பணப்பட்டுவாடா செய்யவில்லை. ஆகவே உடனடியாக விவசாயிகளுடைய பணத்தை பட்டுவாடா செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். NCCF மூலமாக விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்திருக்கிறார்கள். 242 கோடி ரூபாய் விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்திருக்கிறார்கள். அந்த ரூபாயை கொடுக்காமல் அந்த NCCF என்ற நிறுவனம் 10 நாட்களுக்கு முன்னதாகவே இழுத்து மூடிவிட்டார்கள். ஆக மூடியிருக்கிறார்களே தவிர தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கவில்லை. ஆக NCCF-ம் மூடியிருக்கிறார்கள், நேரடி நெல் கொள்முதல் நிலையமும் மூடியிருக்கிறார்கள். ஆகவே விவசாயி விளைவித்திருக்கக்கூடிய அந்த நெல்லானது வெயில் அடித்தால் காய்கிறது, மழை பெய்தால் நனைந்து முளைக்கிறது. ஆக விவசாயிகள் நஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில விவசாயிகள் கொண்டு வருகிற அந்த விளைபொருளை பாதுகாப்பதற்கு, மழையிலிருந்து வெயிலிருந்து பாதுகாக்க ஒரு ஷெட் கட்டி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இங்க இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில
விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனில் பாரபட்சம் இருக்கிறது. அந்த பாரபட்சம் இல்லாமல் கடன் கொடுக்க வேண்டும். அந்த கடனை கொடுத்து விட்டு 6 மாத காலக்கெடு கொடுக்கிறார்கள். மற்ற மாவட்டங்களிலே 1 வருட காலக்கெடு கொடுத்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் 6 மாதம் அன்று அந்த காலக்கெடுவை சுருக்கி இருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்றி 1 வருடமாக அந்த காலக்கெடுவை மாற்ற வேண்டும். இந்த நிலைகளை எல்லாம் கண்டித்துதான் திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர்களுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம். இதை செவிமடுத்து இந்த அரசாங்கம் கேட்கவில்லை என்றால் மிகப்பெரிய மக்கள் திரளை திரட்டி எங்களுடைய சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களிடத்திலும் விவசாயிகளுடைய போராளி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடத்திலும் தெரியப்படுத்தி பலாயிரக்கணக்கான உழவர்களை இங்கு திரட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இழுத்து மூடுகிற போராட்டத்தை நடத்துவோம் என்ற அரசை எச்சரிக்கிறேன். செங்கத்துல ஏதோ ஊழல் வந்திருக்கு. செங்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில 60 செங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளர் தன்னுடைய மண்டியில ஈரப்பசை உள்ள நெல்லை அடுக்கி வைத்துக் கொண்டு அரசவாடி காரியமங்கலம் 2 டிபிசில இந்த ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்கிறார்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி. அப்ப ஈரப்பதம் உள்ள நெல்லை திமுக கொடுக்குறாங்க எடுக்கிறாங்க. அப்ப விவசாயிகள் அங்க எடுக்கல. ஆகவே இந்த ஒன்றிய செயலாளர் மீது இந்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். அதே போல கலசப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில 60 விவசாயிகளிடத்தில 300 பவுன் நகையை அந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியினுடைய செயலாளர் ஊழல் செய்திருக்கிறார், தலைமறைவாகியிருக்கிறார். அவரை கைது செய்து 300 பவுன் நகையை மீட்டு 60 விவசாயிகளிடத்தில் இந்த அரசாங்கம் ஒப்படைக்கவில்லை என்றால் அங்கும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். 241 கோடி ரூபாய், அதாவது NCC